ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். இந்த நாளின் மாலை செய்தி ஆண்டவரே, எங்கள் தகப்பனுடைய சன்னிதானத்திலிருந்து எங்களுக்கு ஆவியானவராலே எங்களுக்கு புறப்பட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் திரியேக தேவனே, ஆவியானவரை உமது பரிசுத்த நாமத்தினாலே பாதம் பணிந்து அழைக்கிறோம். தகப்பனாகிய ஆவியானவரே வருவீராக, வருவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையை ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த பிரசங்க வேலையை பொறுப்படுத்திக் கொள்வீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, எளிவனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, அல்லேலூயா, நீர் பேசும், நீர் வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். தகப்பனாகிய தேவனே, மண்ணோட்டை மறைத்து கொள்ள மாம்சம் இரத்தமும் என்னிலே ஒருபோதும் சத்தியத்துக்கு புறம்பானவைகள் ஒன்றுக்குள்ள ஒருபோதும் ஒரு காலம் காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானுடைய தூய இரத்தத்தின் அக்கினினாலே என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. எங்கள் தகப்பனுடைய நாமம் ரத்தமும் வார்த்தையும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் உடைய சாரமும் சத்தமும் உடைய மன்னிப்பும் இரக்கமும் உடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உடைய வல்லமையும் உடைய வெளிச்சமும் அக்கினியும் உம்முடைய அன்பும் எங்களை ஆண்டு எண்ணையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக. எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. வாரும் தகப்பனே, பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை, அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அது ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் பூமியிலே அவருக்காக பிறக்கிற பிள்ளைகள் அத்தனை பேர் வாழ்விலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் முடிவில் கர்த்தராலே அந்த திட்டம் அவராலே அவர் நாமத்துக்கு மகிமையான அந்த திட்டம் ஒவ்வொருவரிலும் நிறைவேறி அப்பா எங்கே இருக்கிறாரோ அங்கே மகனும் மகளும் அங்கே இருக்கும்படியான அந்த திட்டத்தின் முடிவிலே நித்திய ஜீவனோடு கூட முடிவில்லாத அப்பாவுடைய வாழ்விலே பங்கு பெற்று வாழ்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்குது. பூமியிலே அவர் திட்டம், அவரோட பிள்ளைகளுடைய திட்டத்திலே அவர் எல்லைகளை வகுக்கிறார். எந்த எல்லையிலே, எந்த காலத்திலே, எந்த பெற்றோருக்கு நாம் பிறந்து நாம் என்ன படிப்பு படித்து, என்ன தொழில் செய்து, என்ன வேலை செய்து, என்ன காரியங்கள் அவருக்காக என்று அவரை அறிகிற ஒரு ஏற்ற வேளையிலே அவருடைய பிள்ளைகளாக நம்மை பிரித்தெடுத்து நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய திட்டத்திலே நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், தகுதியற்ற நம்மை அவர் நேசித்து முன்பே அவர் நமது பேரிலே அன்பு கூர்ந்து சிலுவையிலே ஜீவனையும் தமது சரீரத்தையும் ஜீவனையும் தந்து இரத்தத்தை தந்து தமது நீரையும் தந்து தன்னையே முழுமையாக கொடுத்து மரித்து மூன்றாம் நாள் எழுந்து இந்த புண்ணியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். சிலுவையிலே தன்னை கொடுத்து இதை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக தமது அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்புதான் இந்த திட்டத்தை நமக்கு வகுத்து வைத்து அந்த திட்டத்தை ஆதாமுக்குன் அறைக்குள்ளே வித்துக்குள்ளே வைத்து தேவன் நம்மை சிருஷ்டித்தார். ஆனால் சத்ருவாகிய பிசாசு வஞ்சித்து ஆதி பிதாக்களாகிய அவர்கள் அறையிலே இருந்த நம்மையும் சேர்த்து வஞ்சித்து போட்ட போதும் தேவன் வைத்திருந்த மீட்பு ரட்சிப்பின் திட்டத்தில், அந்த மன்னிப்பின் திட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த திட்டம் ஒன்றுமில்லாமல் உருக்குலைந்தது போல காணப்பட்டதை அது திரும்பவும் எடுப்பித்து கட்டி அதை உருவாக்கி அது நிலையான திட்டமாக நமக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார். அந்த வாய்க்க பண்ணின தகப்பன் நம்முடைய வாழ்வில் வருகிற எல்லா ஏற்றம் இறக்கம் சரிவு என்னென்ன விதங்களிலே வருகிறதோ வீழ்ச்சி எல்லாவற்றையும் அவர் முன்னறிந்தவராய் இருக்கிறார். நாம் சுபிட்சமாக இருக்கிற காலத்தும் சுபிட்சமாக இல்லாத காலமும் சுகமாக இருக்கிற காலமும் சுகவீனமாக இருக்கிற காலமும் ஜெயமாக இருக்கிற காலமும் ஜெயமில்லாமல் இருக்கிற காலமும் இருக்கிற நிலைமையில் இருக்கிறபடியே இருக்கிற நல்ல நிலையில் இருந்த நிலைமையிலும் இல்லாத நிலைமைகளையும் பலனுள்ள நிலைமையும் பலனற்ற நிலைமையையும் பயமில்லாத வாழ்வும் பயமுள்ள வாழ்வின் காலங்களையும் எல்லாம் அவர் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறார், முன்னறிந்து வைத்திருக்கிறார். அவருடைய திட்டம் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் திட்டமிட்டிருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிக்காமல் ஒருவரையும் விடார்.
ஒருவரையும் விடார். ஆமென். அவைகள் மிக நேர்த்தியாக அந்த திட்டங்கள் இருக்குது. அந்த கட்டளைகள், திட்டங்கள், அவர் வைத்திருக்கிற தீர்மானங்கள் எல்லாம் மிகவும் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. நூற்றி 11ஆம் சங்கீதம். நூற்றி 11ஆம் சங்கீதம் 1 அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. ஆமாம், பாருங்க. இரண்டாம் வசனம், கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய திட்டத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவரும், இந்த செய்தியை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, பிறகால ரெக்கார்டிங்கில் கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, பிறகு எப்போயாவது யாராவது இதனுடைய சைட்டில் போய் பார்த்து கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, பூமியிலே அவருக்காக பிறந்திருக்கிற ஒவ்வொருவரிலும் கர்த்தருடைய காரியங்கள், அவர் தீட்டி வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகள். அது அவருடைய செய்கையும் அவருடைய கிரியைகளிலே பிரியப்படுகிறவர்களால் அவருடைய செய்கைகளும் அவர் செய்து நடத்துகிறவைகள் எல்லாம் ஆராயப்படுகிறவைகளாய் இருக்குது. அது ஆராய்ந்து 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 பார்க்கக்கூடியதாய் இருக்குது. அது அவ்வளவு பெரிதாய் இருக்குது. அதை எப்படி சொல்றது? 7ஆம் வசனம், அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அந்த திட்டம் உண்மையான திட்டம். அது உண்மையான திட்டம். அது உலகத்திலே போடுகிற திட்டங்கள் சிலது நிறைவேறுகிறது, சிலது நிறைவேறலை, சிலது ஃபெயிலியர் ஆகுது, சிலது ஒரு முழுமையான சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கறதில்ல. காலை உணவு திட்டம்ன்றது நல்ல திட்டம் என்று போற்றப்படுகிறது. மத்திய உணவு திட்டம் அது ஒரு திட்டம்தான். கடல் நீரை குடிநீராக்கிறது ஒரு திட்டம். அங்கே இருக்கிற நதியை, இங்கே இருக்கிற நதிகளை ஒன்றாக்கி அதைகளை ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறது ஒரு திட்டம். அது ஒரு திட்டம். அது இப்படி ஒவ்வொரு திட்டத்தை திட்டமிடுகிறார்கள், அநேக காரியங்களிலே திட்டமிடுகிறார்கள். ஆனால் அந்த திட்டமிடுதல் எப்படியாக போய் முடியும்? அந்த திட்டமிடுதல் எப்படியாக போய் முடியும்? 146ஆம் சங்கீதம். ஒன்றாம் வசனத்திலிருந்து பாருங்க. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஏன் இங்கேயும் பார்த்தா இதில் பார்த்தாலும் 111 பார்த்தாலும் அல்லேலூயா, செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன், கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். 103ஆம் சங்கீதத்தில் பார்த்தாலும் கூட, இருங்க போகாதீங்க, 103ஆம் சங்கீதத்திலையும் பார்த்தாலும் கூட, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே, நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய பலத்த காரியங்களை நம்ப மறுக்குது, பலத்த செய்கைகளை விசுவாசிக்க நம்ப மறுக்குது. கர்த்தர் கடந்து வந்த பாதைகளில் செய்ததை மறந்து போகும்படியா இருக்குது. கேட்கிற நேரத்தில் கர்த்தரை சொல்றோம், ஆனா இது செய்தவர் இதை செய்வார், இதை செய்தவர் இதை செய்வார், இதிலும் மேலானவைகளை செய்வார் என்கிற ஒரு எண்ணத்துக்கு வராதபடி ஆத்துமாக்குள்ள ஒரு தடை வருகிறது. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது எப்பொழுதும் சொல்கிறார், என் ஆத்துமாவே, அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா தேவனை கட்டாயம் இருதயபூர்வமாக துதிக்க வேண்டும். யார் வாழ்விலும் கர்த்தர் தப்பு செய்யவே மாட்டார். தப்பு என்பது மனிதனுடையது, மனிதர்களாகிய நம்முடையதே தவிர தேவன் யார் வாழ்விலும் தப்பு செய்யவே மாட்டார், தவறு செய்யவே மாட்டார். ஆமென். யாரையும் தவறாக தண்டித்திடவும் மாட்டார், தவறாக கண்டித்திடவும் மாட்டார், தவறுதலாக தண்டிச்சிடவும் மாட்டார். ஆமென். தண்டிச்சிடவும் மாட்டார். இங்கே ஒவ்வொன்றிலும் அவர் சொல்லும் போது இங்கே சொல்றாரு 146, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை என்ன செய், நீ துதி, மறந்துடுற, துதி, நன்றி சொல்லு. பெற்றுக்கொண்ட பிறகு சொல்லுகிற ஆத்துமாவுக்கு சொல்லுகிற நன்றியும் துதியும் அல்ல, தேவனை நோக்கி துதிக்கிற துதியும் நன்றி அல்ல, பெற்றுக்கொள்ளும் பரியந்தமும் பெற்றுக்கொண்ட பிறகும் சொல்வதுதான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அடுத்து பாருங்க 2ஆம் வசனம், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்க, எல்லாரும் நம்ம உயிரோட தான் இருக்கிறோம், ஆனா செத்த பிணமாக இருக்கிறோம். ஒரு நாளிலே 10 ட்ரிப்பாவது நம்ம செத்த பிணமா மாறுறோம். 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 தடவையாவது செத்த பிணமா மாறுறோம். நமக்கு நடக்காத இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது 10 தடவையாவது பணமாக மாறிடுறோம். நம் தேவைகள் சந்திக்கப்படாத நிலை போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாளில் 10 தடவையாவது உயிரோடு இருக்கிறோம், மூச்சு விடுறோம், பேசுகிறோம், பார்க்குறோம், சோறை நல்லா பிசைகிறோம், கஞ்சை நல்லா குடிக்கிறோம், நீரை நல்லா குடிக்கிறோம், ஒரு ஊறுகாவை நல்லா தொட்டுக்கிறோம், துவையலை தொட்டுக்கிறாங்க, பிசைகிறாங்க, என்னென்ன பண்ணுமோ, நீர் மோர் குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்க, எல்லாம் தெரியுது, சுவை தெரியுது, மனம் தெரியுது, எல்லாம் தெரியுது, பசி தெரியுது, பசி அடங்குது, எல்லாம் தெரியுது. எல்லாம் தெரிந்தாலும் கூட பிணமாக இருக்கிறோம். வேதத்தை வாசித்து உயிர்ப்பிக்கப்படுவது போல உயிர்ப்பிக்கப்பட்டாலும் சில நொடிகளுக்குள்ள திரும்பவும் பிணமாக மாறுகிறோம். ஆத்துமாவிலே நன்றி உள்ள இருதயம் இல்லை, ஆத்துமாவிலே மெய்யான தேவனை துதிக்கிற துதியும் நன்றி இல்லை. எப்படியெல்லாம் கட்டுகளிலிருந்து, எப்படிப்பட்ட இதுகளிலெல்லாம், கண்ணியிலிருந்து, சுருக்கிலிருந்து, வலையிலிருந்து, இச்சையிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, வேசித்தனத்தில் இருந்து, தவறான காரியங்களிலிருந்து, தப்பிதமான ஆலோசனைகளில் இருந்து, தப்பிதமான மனிதர்களிடத்திலிருந்து, தப்பிதமான ஸ்திரீகளிடத்திலிருந்து, என்னென்ன விதத்திலிருந்து, தப்பிதமான மனுஷர்களிடத்தில், நண்பர்களிடத்திலிருந்து எங்கெல்லாம் கர்த்தர் தப்புவிச்சு காப்பாற்றி கொண்டு வந்தாரே என்பதை மறந்து விடுகிற ஆத்துமா. படிப்பில் எப்படி தப்புவித்தார், சிறு வயதிலிருந்து எப்படியெல்லாம் தப்புவித்து, விவரம் தெரிந்த நாளிலிருந்து கர்த்தர் எப்படியெல்லாம் காப்பாற்றி வந்திருக்கிறார், தப்புவித்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை அறியாத காலத்திலும் தப்புவித்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார், தப்பரை அறிஞ்ச பிறகு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. வாயில ஒளர்னா கூட தவறு தான் தயவாய் மன்னிச்சு காப்பாற்றி கூட்டு வந்திருக்கிறாரு. கர்த்தரை திட்டின நேரத்தில் கூட கர்த்தர் அதை பொறுத்தா எடுத்துக்காதபடி, நம் மீது கோபம் கொள்ளாதபடி, கோச்சிக்காதபடி இரக்கம் பாராட்டியிருக்காரு. எத்தனை இரக்கம் பாராட்டியிருக்கிறார், ஒத்தாசை பாராட்டியிருக்கிறாரு. கொரோனா அள்ளிக்கிட்டு போகாதபடி காப்பாற்றியிருக்காரு. பலவிதமான கொள்ளை நோய்கள் அள்ளி கொண்டு போகாதபடி காப்பாற்றியிருக்கிறாரு. கவர்ச்சிகரமான திட்டங்கள் நம்மை அள்ளி கொண்டு போகாதபடி காப்பாற்றியிருக்கிறாரு. நம்மை அள்ளுவோம், கொள்ளுவோம், தூக்குவோம்னு சொன்னவங்க கிட்ட இருந்து கர்த்தர் சத்துருக்களை அழித்து காப்பாற்றிக்கிட்டு வர்றாரு. எவ்வளவோ செய்திருக்கிறாரு, இன்னமும் செய்ய போறாரு. பண கஷ்டத்தை நீக்கிடுவார் சீக்கிரத்தில்.
கடன் பிரச்சனைகளை கர்த்தருடைய கரம் நீக்கிறோம். ஆமென். அவருடைய திட்டத்தில் அந்த மீட்பை வச்சிருக்கிறாரு, அந்த விடுதலையை வச்சிருக்கிறாரு, அந்த ரட்சிப்பை வச்சிருக்கிறாரு, அந்த சமாதான வாழ்வை வச்சிருக்கிறாரு, நல்ல வேலையை வச்சிருக்கிறாரு, நல்ல தொழில்களை வச்சிருக்கிறாரு, நல்ல திருமண வாழ்வை வச்சிருக்கிறாரு, திருமண பாக்கியங்களை வச்சிருக்கிறாரு, நல்ல பிள்ளை பேர் காலங்களை வைத்திருக்கிறாரு, சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படி வைத்திருக்கிறாரு, நல்ல உயர்வுகளை வைத்திருக்கிறாரு, கிடைக்கக்கூடாததெல்லாம் கிடைக்கும்படி வைத்திருக்கிறாரு, பெற்றுக்கொள்ளக்கூடாததெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி வைத்திருக்கிறாரு, அடைந்து கொள்ளக்கூடாததெல்லாம் அடைந்து கொள்ளும்படி வைத்திருக்கிறாரு, அநேக பிரயாணங்களை வைத்திருக்கிறாரு, தூர பிரயாணங்களை வைத்திருக்கிறாரு, உள்ளூர் பிரயாணங்களை வைத்திருக்கிறாரு. ஆமென். என்னென்ன காரியத்துக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, கதறுகிறார்களோ, வேண்டுகிறார்களோ, அது தேவனிடத்திலே உண்மையாய் வேண்டி கதறி கேட்ட மன்னிப்புக்கு தேவன் இரக்கம் பாராட்டி செய்வார் என்பது நிச்சயம். கூப்பிட்டது பொய், துதித்தது பொய், சோத்தரித்தது பொய், உபவாசித்தது பொய், கர்த்தரை நமஸ்கரித்தது பொய், கர்த்தரை பணிந்து கொண்டது பொய், கர்த்தரை ஆராதித்தது பொய், கர்த்தரை பாடினது பொய், கர்த்தரை குறித்து பேசினது பொய், கர்த்தருடைய ஆராதனையிலே பங்கு பெற்றது பொய், திருவிருந்திலே பங்கு பெற்றது பொய், அப்பம் புசித்தது பொய், தகப்பனுடைய ரத்தத்தை குடிச்சதுல பொய், இதுல சாட்சியில பொய், இதிலெல்லாம் பொய் இருக்குமானால் நிச்சயமா நடக்காது. நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னது நடக்கவே நடக்காது. அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. அப்படி நடக்கவே நடக்காது. தேவனை உண்மையாய் தொழுது கொண்டு சேவித்து அவருக்கு பயந்து நடுங்கிறவர்கள் தப்பு செஞ்சிட்டேன், எங்க இடறிட்டேன்னு உமக்கு தெரியும், எங்கெல்லாம் இடறினோ அதையெல்லாம் நீர் அறிஞ்சிருக்கிறீர், அதையெல்லாம் மன்னிச்சிருங்க, இரக்கம் பாராட்டிருங்க, மன்னிச்சு இரக்கம் பாராட்டி நீங்க ஒருத்தர் தான் செய்யணும், வேற யாரும் செய்யவே முடியாது. நீங்க மட்டும்தான் செய்து தூக்க முடியும், நீங்க மட்டும்தான் செய்து முடிக்க முடியும், நீங்க மட்டும்தான் அற்புதங்களை செய்ய முடியும், நீங்க மட்டும்தான் அதிசயத்தை செய்ய முடியும், நீங்க மட்டும்தான் நன்மையை செய்ய முடியும், நீங்க தான் எல்லா கடனையும் அடைக்க முடியும், எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும், நல்ல காரியங்களை நீங்க தான் வீட்டில் கொண்டு வர முடியும், ஒவ்வொருத்தருடைய வாழ்வில் கொண்டு வர முடியும், ஒவ்வொரு உள்ளங்களையும் இருதயங்களையும் வழிகளையும் நீங்க தான் அறிஞ்சிருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருடைய வார்த்தையில் உள்ள இருக்கிற கருப்பொருள் உள் அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த தீங்கு அந்த தீமை எல்லாத்திலிருந்து எங்களை தப்புவிச்சு காப்பாத்துங்க, எங்களை தப்புவிச்சு காப்பாத்துங்க. எந்த நேரம் என்ன நடக்கும் தெரியாது, எந்த நேரம் எது நடக்கும் தெரியாது. ஆனா எது நடந்தாலும் நன்மையானதான் மாத்தி கொடுங்க, தீமையெல்லாம் நன்மையா மாத்தி கொடுங்க, நஷ்டத்தெல்லாம் லாபமா மாத்தி கொடுங்க, தோல்வியெல்லாம் ஜெயமா மாத்தி கொடுங்க, பலவீனமான சரீரத்துல பலனை கொடுங்க, ஆரோக்கியம் இல்லாத சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுங்க, எங்களை மன்னிச்சு உங்க தழும்புகளால் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, எங்களுக்கு நல்ல கண் பார்வையை தாங்க, நல்ல உண்மை குறித்து சிந்திக்கிற சிந்தனையை கொடுக்கிற மூளையை கொடுங்க, நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க, உண்மை குறித்து நல்லா பாட பேச கொள்ள அந்த நாவை எங்களுக்கு நல்லா கொடுங்க, உம்முடைய நவமான பாஷையை பேச எங்களுக்கு அருள் புரியுங்க, உங்க ஆவியை எங்களுக்கு தாங்க, உங்க அபிஷேகத்தை தாங்க, நாங்க அந்நிய பாஷையில பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்க வரங்களை தாங்க, உங்க குரலை கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க, உங்களோடு கூட பேசுவோம், நீங்க பேசுவோம், அந்த ஐக்கியத்தை எனக்கு தாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தகுதி இல்லாதவன், என் மேல இரக்கம் பாராட்டுறீங்க, என்கிட்ட இருக்கிற எல்லா கோபத்தை பிடிங்கி எடுத்துருங்க, மூர்க்கத்தை பிடிங்கி எடுத்துருங்க, சந்தேக புத்தியை பிடிங்கி எடுத்துருங்க, மற்றவர்களை குறித்து நான் கருவறுக்கிற காரியங்களை என்னை விட்டு பிடிங்கி எடுத்துருங்க, பொறாமையை என்னை விட்டு எடுத்துருங்க, அசுத்தத்தை என்னை விட்டு சுத்தமாக்கிருங்க, அசுத்தத்தை எடுத்து என்னை சுத்தமாக்கிருங்க, என்னை சுத்த பொண்ணாய் விளங்க செய்திருங்க, நான் என்னைக்கும் உங்க மகளா உங்க மகனாக உங்க திட்டத்துல நான் இருக்க எனக்கு செய்யுங்க, அந்த திட்டத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க. அனுதினமும் சத்துரு எனக்கு கொண்டு வருகிற எல்லா பேராபத்துக்கும் என்னை தப்புவீங்க, என் தேவைகளை எல்லாம் எனக்கு சம்பூர்ணமா சந்திங்க, மிச்சம் மீதி 12 கூட நிறைய எடுத்து வைக்க என்னை ஆசீர்வதிங்க. இது உண்மையா கேட்டு 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 கேட்டா கர்த்தர் அந்த ஜபத்திற்கு விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கு இறங்குவார். அப்படிப்பட்டவராக இருக்கிறனால தான் தாவீது சொல்லுகிறார், அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் துதிப்பேன். அப்பன்னா உயிரோடு இருக்க மட்டும்னா உயிரோடு தான் இருக்கிறாரு, ஆனா உள்ளான மனுஷனிலும் உயிரோடு இருக்கிறார், செத்தவராக காணப்படாதபடி. நாம் போடுற ஐடியா, நாம் போடுற திட்டம், நாம்
போடுற பிளான், அதில் சிலருடைய பங்களிப்பு, அதற்கு உடந்தையாக இருக்கிற பங்களிப்பு, அந்த திட்டங்கள் தவிடு பொடியாயிடும். கர்த்தராலே தவிடு பொடி ஆயிரும். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்திருக்கிற திட்டமும் நோக்கத்தில் எந்த கலப்படமே கிடையாது. அதில் யாருடைய ஆலோசனைகளும் அதுக்குள்ள கிடையாது. அது அவருடைய ஆலோசனையிலே பிறந்தது, அவருடைய யோசனையிலே பிறந்தது, அவர் முன் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தில் பிறந்தது. அது அவர் பேரினாலே அவரே ஆணையிட்டு பிறந்தது. அதை அழிக்க முடியாது. எத்தனை கோடி மனித ஆலோசனைகள் தீட்டினாலும் அதை அழிக்க முடியாது. எத்தனை மனித கோடி சக்திகளால் அதை அழிக்க முடியாது. தீய சக்திகளாகிய சாத்தானின் சக்திகளாலும் அழிக்கவே முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து வருகிற திட்டங்கள் அவைகள் எல்லாம் ஒவ்வொரு மனுஷனையும் குறித்த திட்டங்கள், அவருடைய திட்டங்கள். இது அவருடைய நாமத்துக்கு மகிமையான திட்டங்கள். அதிலே தேவன் ஒன்றும் லாய்க்கில்லாதவர் என்றும், தேவன் தப்பு செய்கிறவர் என்றும், தேவன் சிலருடைய வாழ்விலே நல்லது செய்கிறவர், சிலரை கெடுக்கிறவர் என்றும், சிலரை கெடுத்து போடுகிறவர் என்றும், சிலரை விரும்புகிறவர் என்றும், சிலரை விரும்பாதவர் என்றும் சொல்வது மகா பெரிய பாவம். பூமியிலே தேவன் இதுவரைக்கும் அவர் பிறப்பிச்சிருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். அவர் தெய்வம் அல்ல என்று சொல்லுகிறவர்களையும் அப்படிதான் நேசிக்கிறார். அவர்தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறவர்களையும் அப்படிதான் நேசிக்கிறார். ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார், ஒரே மாதிரி தான் அன்பு கூறுறார். மன்னிக்கிறதும் ஒரே மாதிரி தான் மன்னிக்கிறார். கேட்குறவங்களுக்கு, உண்மையாக கேட்குறவங்களுக்கு மன்னிக்கிறார். அவரை குறை சொல்ல பூமியிலே மனிதனுக்கும் எவருக்கும் தகுதியே கிடையாது. மனுஷராகிய நமக்கு தகுதியே கிடையாது, என்னைக்குமே கிடையாது. தவறு நம்முடையது, என்னுடையது என்று சொல்லி அவரிடத்திலே வந்து விடுவது நல்லது. வந்து அனுதினமும் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அனுக்கிரகம் செய்யுங்க என்று ஒவ்வொரு ஜாமத்திலும் அவரை நோக்கி முதலாம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம் என்று ஒவ்வொரு ஜாமத்திலும் அவரை நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய கொடூரமான நிலைமையை மாற்றிடுவார். கொடூரமான மனுஷர்களை அழிச்சிருவார். மிருக குணம் உண்ட இரத்த பிரியர்களை அழிச்சிருவார் கர்த்தர். அதில் ஸ்திரீயாகட்டும், புருஷராகட்டும், வாலிபராக இருக்கட்டும், யாராகட்டும் அழிச்சிருவார் கர்த்தர். விரோதமாய் எழும்பின அத்தனை பேரும் அவர்கள் அவமானத்தை சுமப்பார்கள். இங்கு சொல்லப்படுது பாருங்க, 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம், 146ஆம் சங்கீதம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். அவ்வளவுதான். பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் அநேக திட்டங்களை தீட்டுவான். இதிலிருந்து 5 வருஷம் இப்படி இருக்கும், இதிலிருந்து 10 வருஷம் அப்படி இருக்கும், 15 வருஷம் அப்படி இருக்கும், 25 வருஷத்தில் இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும் என்று சொல்லுகிற மூளை தீட்டி வைத்திருக்கிற மூளை, தேவன் தந்த ஆவி பிரியும் போது அது அப்படியே அந்த திட்டமும் சேர்ந்து போய் அழிஞ்சிரும். தேவனுடையது அப்படி அல்ல. சதா காலங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவருடைய திட்டம் அப்படிப்பட்டது அல்ல. தேவனுடைய திட்டம் எந்த மனுஷனுக்கும் தீமை செய்கிற திட்டமே அல்ல. மனுஷனை வாழ்வழிக்கிற திட்டம், அது வலம் பெறுகிற திட்டம், மனுஷரை தூக்கி எடுக்கிற, நிலைநிறுத்துகிற திட்டம், வாழ வைக்கிற
திட்டம் அது. அவர் நாமும் மகிமைப்படுகிற திட்டம் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை குறித்து நான் சில காரியம் வச்சிருக்கிறேன், உன்னை குறித்து நான் நிறைய யோசித்து வச்சிருக்கிறேன் என்று சொல்லுகிறது அத்தனையும் உபயோகமற்றது. மனுஷன் சொல்லுகிற, சுயமாய் சொல்லுகிற அத்தனையும் சுய திட்டங்கள், சுய சிந்தனையிலே வருகிற திட்டங்கள் அத்தனையும் ஒன்றுமில்லாதது, செல்லாதது. தேவனிடத்திலிருந்து வர்றது தான் செல்ல தகுந்தது, அதுதான் செல்ல தகுந்தது. பாருங்க 5ஆம் வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். வாசிங்க வாசிங்க. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களாகிய நம்மை விடுவிக்கிறார். என்னென்ன விதத்தில் வேணுக்கினே கட்டிக்கிற கட்டு இருக்குதா, இருக்கிறதுல மோசமான கட்டு. வேணுக்கினே தன்னை கட்டிக்கிற சுய கட்டுகள், அந்த கட்டையும் உடைச்சி விடுதலையாக்குவார். அந்த கட்டையும் உடைச்சி விடுதலை ஆக்குவார், விடுதலையாக்குவார். சொல்றார் கர்த்தர். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். அவனுடைய துன்மார்க்கனுடைய திட்டங்களை எல்லாம் அழிச்சு போடுறார். துன்மார்க்கிகளுடைய அகங்காரிகளுடைய திட்டங்களை அழித்து போடுகிறார், அழித்து போடுகிறார். 10ஆம் வசனம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். இப்போ 111ஆம் சங்கீதம். பாருங்க, 9ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனம் பாருங்க, படிங்க. அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவரை குறித்து தேவன் நடத்தி செய்து முடிக்க வேண்டிய திட்டங்கள் எல்லாம் உறுதியானது, கர்த்தராலே உறுதி செய்யப்பட்டது. கர்த்தராலே உறுதி செய்யப்பட்டது. அவைகள் உண்மையும் செம்மையும் ஆனது. உண்மையும் செம்மையும் ஆனது. 9ஆம் வசனம் பாருங்க. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி, என்ன அனுப்புறாரு? மீட்பை, நம்மை மீட்கிற காரியத்தை செய்கிறார். அவர் திட்டத்தில் நம்மை மீட்கும்படியாய் செய்திருக்கிறதை வெளியரங்கமாய் செய்கிறார். மீட்பை அனுப்பி செய்கிறார் என்று சொல்லி. உபாகமத்தின் புஸ்தகம், உபாகம் 32ஆம் அதிகாரம். ஒன்று 2 3 4 வரைக்கும். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். ஏனென்றால் கர்த்தர் பேசுறாரு, மனுஷன் கேட்க மாட்டாங்கிறான். கர்த்தர் பேசுறாரு, மனுஷன் ஈவினிங்ல பேசுறாரு, மனுஷிக்கிட்ட பேசுறாரு, கேட்க மாட்டேங்கிறான். தலையை இந்தான் தான்றான், தலையை கொடுக்குறான். காதை கொடுத்து கேளுன்னா தலையை கொடுத்து கேளு, தலையை கொடுத்து கேட்குறேன்றான். தலையை கவிழ்ந்து கேட்குறேன்றான். நிமிந்துருன்னா விழுந்து கிடக்கிறான். மனுஷன் விழுந்து கிடக்கிறான். தன்னறிவு இல்லாமல் இருக்கிறான். குடிச்சு வெறிச்சவனை போல இருக்கிறான். உறங்கினவனை போல இருக்கிறான். மதி மயங்கினவனை போல இருக்கிறான். மதி மயக்கினது யாரு? சரிச்சது யாரு? தள்ளினது யாரு? குப்புற கவுளும்படி செய்தது யாரு? தேவ வசனத்தை கேட்கும் போதே இதை செய்கிறான். அதனாலேயோ என்னவோ கர்த்தர் சொல்றார், வானங்களே நீங்க கேளுங்க, நீங்க செவி கொடுங்க. நீங்க கரெக்டாக கேட்பீங்க. வானங்க என்ன பண்ணுவீங்க? கேட்பீங்க. வானம் எங்க இருக்கு? மேலே இருக்கு.
அது நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது எதுவும் செய்ய முடியாது. தேவன் கட்டளை கொடுத்தா தான் செய்யும். தேவன் கட்டளை கொடுக்காட்டிய செய்யவே செய்யாது. வானங்களே செவி கொடுங்க, நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. பூமி எங்க இருக்கு? கீழே இருக்கு. அங்க சொல்றாரு செவி கொடு, காது கொடுத்து கேளு, காதை திறந்து வச்சுக்கோ. இப்போ நான் பேச போறேன், வானமே காதை திறந்து வச்சுக்கோ, நான் பேச போறேன். இப்போ நான் பேசுவேன், பூமியை என் வாய் மொழியை நீ என்ன செய், கேளு. பூமிக்கு மேலே இருக்கிறது ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்குது. பூமிக்கு மேலே சேர் போட்டு உட்காந்துருக்குது, என்ன பண்ண மாட்டேங்குது. பாய் போட்டு உட்காந்துருக்குது, என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. சோஃபாவில் உட்காந்துருக்குது, என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. பெட்டில் இருக்குது, என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. நீயாவது கேள, நீயாவது கேள. இது எவ்வளோ பரிதாபமா இல்லையா? யாரால? நம்மளால. அவரால் அவரால் இன்னைக்கு வரைக்கும் அதே நிலை தான். இன்னைக்கு வரைக்கும் அதே நிலை தான். நான் கூப்பிட்டா எங்கே கேட்குறாருன்னு, நான் எங்கே கூப்பிட்ருக்குறேன் அவரை சரியா, சரியானபடி சரியான நேரத்தில் சரியான வேளையில் நான் எப்படி அவருக்கு நேரத்தை ஒதுக்கி அவர்கிட்ட எங்கே போய் நான் கேட்டிருக்கிறேன். நான் நடந்தாலும் உட்காந்தாலும் நான் அவர்கிட்ட எங்கே பேசுகிறேன், அவர்கிட்ட எங்கே பேசுகிறேன். நான் தான் பேசுகிறது வேறு வேற எல்லாம் பேசுகிறேன். வேறு வேறு காரியம், வேறு வேறு சூழ்நிலையில், வேறு வேறு நேரங்களில் எவ்வளோ மணி நேரம்னாலும் மனுஷனுக்கு நேரத்தை ஒதுக்கி பேசுகிறேன். நான் இன்னாரு, நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன்னு பேசுகிறோம். ஆனால் நான் ஒன்றுமில்லைன்னு அவர்கிட்ட நம்ம எவ்வளோ நேரம் அவர்கிட்ட பேசுகிறோம். நாம் அவர்கிட்ட பேசுகிறத விட அவர் நம்மக்கிட்ட பேசுகிறது தான் அதிகம். நாம் அவரை குறித்து நினைக்கிறத விட அவர் நம்மை குறித்து நினைக்கிறதா ரொம்ப அதிகம். நாம் அவரை குறித்து ஞாபகம் வச்சுக்கிறத விட என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கிறதுல அவர் தான் அதிகம். நாம் தேவனுக்கு செய்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தேவன் நமக்கு செய்தது தான் அதிகம், அதிகத்துலேயும் அதிகம். இன்னும் செய்ய போகிறது அதை விட அதிகம். செய்யாததெல்லாம் செய்யறேன்னு சொன்னதும் செய்யாததையும் சேர்த்து செய்கிற அதிகம். ஆமென். கையை நீட்டுங்கன்றாரு. டப்புன்னு 100 கிலோ மூட்டை கையில் போட்டாரா என்ன ஆகும்? எங்கே இருப்போம் நம்ம? ஒரு அம்மா சொல்கிறாங்க, கை உடஞ்சி கீழே குப்புற போய் உழுது மண்டை உடஞ்சி கீழே கிடப்போம், மண்டை உடஞ்சி கீழே கொடுப்போம் அப்படின்னு. 100 மூட்டையை தாங்க முடியும்னும் போது 100 மூட்டையை என்ன பண்ணிடுறாரு, 100 கிலோவை போட்டுறாரு கையில். இப்போ கையில் ஒரு 100 கிராம் வந்து விழுந்துருவோமா? அதில் விட விழுறாள்லாம் இருக்காங்க. தடாரன்னு தடுக்கி பயத்தில் விழுந்துட்டேன், தடுமாறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இங்கே சொல்கிறார் 2ஆம் வசனம், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பாருங்க, நம்ம ஒவ்வொரு என்டர்டைன்மெண்ட்டில் போவோம். நமக்கு முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு என்டர்டைன்மெண்ட்குள்ளே போவோம். இப்போ முடியாதுன்னு போகுது. இது ஒரு கொஞ்ச நேரத்தில் முடியும். அவரவர் ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் போயிடும். அந்த என்டர்டைன்மெண்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா தேவன் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. தேவன் ஒரு இருளில் இருக்கிற மாதிரி இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு வெளிச்சமும் இருளும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அவருக்கு எப்பவுமே ஒன்று தான். ஆனால் மனுஷருடைய சஞ்சாரத்துக்குள்ளே போகும்போது, உறவின் சஞ்சாரத்துக்குள்ளே போகும்போது, முறைமையின் சஞ்சாரத்துக்குள்ளே போகும்போது, சடங்காச்சாரத்துக்குள்ள சம்பிரதாயத்துக்குள்ள அந்த இதுக்குள்ளே போகும்போது, அந்த மெய்மறந்து போகும்போது வானம் பார்க்கும், பூமி பார்க்கும். ஸ்திரீயே, புருஷனே, இவ்வளோ நேரம் சத்தியத்தை கேட்ட கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிட்ட? கலப்படம் ஆயிட்டியே. மனுஷனுடைய ஆலோசனைகளும் மனுஷனுடைய யோசனைகளும், மனுஷன் நன்மை செய்ய திராணி அற்றவன் தான் மனுஷன். நன்மை செய்ய தெரியாதவன் தான் மனிதனாகிய, நன்மை செய்ய தெரியாதவர்கள் தான் மனிதர். நன்மை செய்ய தெரிந்தவர் கர்த்தர் மட்டும்தான். நன்மை செய்யக்கூடியவரும்
நன்மை, எந்த நன்மை செய்யணும் என்பதை முன் தீர்மானித்து தரவரும் அவர்தான். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வேத வசனத்தின்படி நன்மையானதை தருவார். நன்மையானதை அவர்தான் தருவார். அப்போ என் உபதேசம் பனித்துளிகளைப் போல இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அவருடைய வசனம் அப்படித்தான் ஒவ்வொரு பேரிலும் இறங்கணும்னு விரும்புகிறார். அப்படி இறங்கணும். பனியில் அப்படியே நனையிறோம், எப்படி இருக்கும் இல்லையா? வெயிலில் போயிட்டு அப்படி ஏசியில் வந்து உட்கார்ந்த உடனே அதுக்குள்ளே வந்தோடனே சில்லு அப்பா அப்படின்னு இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் இயற்கையாக இருக்கிற பனியில் நனையிறது சூப்பராக இருக்கும் இல்லையா? அதுபோல் வேத வசனம் நமக்குள்ளே இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். எவர் வாழ்க்கையிலும் விளையாட மாட்டார். யார் வாழ்க்கையும் விளையாட்டாக எடுக்க மாட்டார். யார் வாழ்க்கையில் விளையாடவே மாட்டார். கிரிக்கெட்டும் விளையாட மாட்டார், ஃபுட்பாலும் விளையாட மாட்டார், கேரமும் விளையாட மாட்டார், கபடியும் விளையாட மாட்டார், வாலிபாலும் விளையாட மாட்டார். யார் வாழ்க்கையிலும் கர்த்தர் விளையாட மாட்டார். கர்த்தருடைய திட்டத்தில் விளையாடினா கர்த்தர் விளையாட்டு காட்டிடுவார். வேடிக்கை பொருளாக்கிடுவார். கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக யுத்தம் கலப்பாயானால், எதிர்த்து கொண்டே இருப்பாயானால், கர்த்தர் தான் எப்படிப்பட்டவர் என்பதை கொஞ்சோண்டு தான் காட்டுவார். அந்த கொஞ்சே பூமியில் அவன் இருக்கவே முடியாது, இருக்க முடியாது. ஆமென், ஆமென். அப்போ அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று வேதம் சொல்லுது. எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கைப்போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும்.
ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ணும் விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய ஸ்ரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது, அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய ஸ்ரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே, எந்த ராத்திரியிலே? அந்த ராத்திரியிலே அப்படின்றது. 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் மறுபடியுமாய் ஆமானுக்கு மூர்க்க வெறி ஏற்கனவே இருக்குது, கொலவெறி. அதன் அடிப்படையில் தான் அவன் பின்னணத்தில் சாத்தான் அவனை, அந்த சாத்தான் குட்டியாகிய ஆமானை பயன்படுத்தி யூத குலத்தை உலகத்தில் இருக்காதபடி, உலக நாடுகளில் எங்கும் யூதர்கள் இருக்கக்கூடாது, தேவஜனம் இருக்கக்கூடாது என்று அவர்களை அழிக்கும்படியான திட்டத்தை தீட்டி, அந்த திட்டத்தின்படி ராஜா முத்திரை போட வச்சு அதையெல்லாம் அஞ்சல்காரர்கள் கரத்தில் கொடுத்து அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் போய் இந்த தேசத்திலே, இந்த நாளிலே, இந்த மாதத்திலே யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்தின் நகல்களை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. இதை அறிஞ்ச பிறகுதான் மொர்தெகாய் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு எல்லாம் சாம்பல் அள்ளி பூசிக்கிட்டு அவர் ஓன்னு கத்த, எல்லாரும் யூத ஜனங்க அழ, அதை எஸ்தர் ராஜாத்துக்கு தெரிய வர, ஏன் தன் சிறிய தகப்பன் இப்படி இருக்கிறாரு, என்ன நிலைமை, என்ன விஷயம் என்று ஆள் அனுப்பி கேட்கும் போது, இந்த மாதிரி என்ன அவர் மாற்று ட்ரெஸ் எல்லாம் கொடுத்த போது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் ஜனம் என் குலம் அழியறத நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்னு கதர்றார். உபவாசம் பண்ணி ரெட்டொழுத்தி கூக்குரலிட்டு தேவனை நோக்கி அழுகுறாங்க, கதறாங்க. எஸ்தர் ராஜாத்தி திரும்ப சமாதானப்படுத்தி அவங்க ஆட்களை அனுப்பும்போது தான் திருப்பி சொல்கிறாரு, நீ எதுக்காக உன்னை இங்கே உட்கார வச்சிருக்கிறாருன்னு தெரியுமா? உன்னை எதுக்காக உட்கார வச்சிருக்கிறார் தேவன்? ஒருவேளை உன் மூலியமா செய்யணுன்றதுக்காக தான் உன்னை ராஜாத்தியாக உட்கார வச்சிருக்கலாம். ஒருவேளை நீ இல்லை என்றாலும் ரட்சிப்பு வேறு இடத்துல இருந்து வரும். யூத ஜனங்களை, தேவ ஜனங்களை தேவன் அழிக்க விட மாட்டார், சாத்தானின் திட்டத்தை நிறைவேற்ற மாட்டார். சாத்தானின் திட்டத்துக்குள்ளே இருந்து செய்கிற மனுஷர்கள் செய்கிற மனுஷர்களையும் விடவே மாட்டார். அவன் யோசனையில், அவன் எண்ணத்தில் இருப்பதெல்லாம் அழிக்கணும், தேவ பிள்ளைகளை அழிக்கணும், அழிக்கணும் என்று. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிக்கணும்னு, வாழவே வாழ்ந்திருக்கணும் என்று, நித்திய ஜீவனோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று. அவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனே இருக்கக்கூடாது, கிடைக்கக்கூடாது. அவனுக்கு கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்கக்கூடாது. அவன் வாழ்நாள் குறுகினது, அதுபோல் அவன் காலம் குறுகினது, அவன் காலங்கள் குறுகினது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் என்று, அவனுடைய வாசஸ்தலத்தில் போய் நாம் அவருடைய பிள்ளைகள் போய் இருக்க வேண்டும் என்ற அவனுடைய கொடூரமான திட்டத்தை தேவன் அனுதினமும் அவமாக்குகிறார். அவருடைய பிள்ளைகளில் அவமாக்குகிறார், தேவன் அவமாக்குகிறார். எஸ்தர் ராஜாத்தி கடந்து போகிறாங்க. நான் அவங்களுக்கு தெரியாதா? திரிய தகப்பனுக்கு சொல்கிறாங்க தெரியாதா என்ன விஷயம்னு. திடீர்னு ராஜா கிட்ட போனால் செங்கோலை அவன் நீட்டலைன்னா மரண தண்டனை விதிச்சிருவான், செத்து போகணும். ராணியாக இருந்தாலும் செத்து போகணும். அதனால் நானும் என்னுடைய தாதிமார்களும் 3 நாள் உண்ணாமலும் புசியாமலும் குடியாமலும் 3 நாள் உபவாசம் இருக்கிறோம்.
ஒரு சின்ன காரியத்துக்கு 7 நாள் உபவாசம் இருன்றாங்க. ஒரு 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 சம்பளத்தை கூட்டி கொடுக்க, ஒரு வாடகையை கூட்டி கொடுக்க, ஒரு 7 நாள் உபவாசம். அந்த உபவாசம் எப்படி? உண்ணாமலும் புசியாமலும் குடியாமலும், தண்ணி குடியாமலும் 72 மணி நேரம் அப்படி இருக்கணும். தேவனுக்கு உகந்த உபவாசமாக இருக்கணும். ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் சிறிய தகப்பனை மன்னிங்க, என்னை பெற்ற பிதாக்களை மன்னிங்க, பெற்றோரை மன்னிங்க, எங்கள் குல ஜனங்களை மன்னிங்க, எல்லா பாவங்கள் அக்கிரமம் மீது உமக்கு விரோதமாய் செய்ததுனால்தாங்க நாங்கள் அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறோம், எங்களை மன்னிங்கன்னு கண்டிப்பாக கதறியிருப்பாங்க. இந்த விபரீதம், இந்த ஆபத்து எதனால் நேரிட்டது? எங்களுடைய கீழ்ப்படியாமல், எங்களுடைய இது, ஆண்டவரே எங்கள் பிதாக்களுடையது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க கதறியிருப்பாங்க. இந்த 3 நாள் கதறி மன்னிப்பு தான் கேட்டிருப்பாங்க எஸ்தர் ராஜாத்தி. கேட்ட அந்த 3 நாள் கேட்ட பிறகு நான் ராஜ சமூகத்துக்கு போகிறேன், அங்கே செங்கோல் நீட்டினா ஆச்சு, ஆகலைனாலும் பரவாயில்ல சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் எல்லாரும் உபவாசம் பண்ணி 3 நாள் உபவாசம் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுங்கள், அத்தனை பேரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கதருங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்க, கதருங்கன்னு. ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் ராஜா கண்களில் தயவை உண்டு பண்ணி செய்தார். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதி வேணுமா? 127 தேசத்தில் பாதி வேணுமா? உனக்கு பாதி வேணுமா? 63 தேசமும் வேணுமா? உனக்கு பாய் தந்துடுறேன், நீ இரு அப்படின்னு. உனக்கு என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறான் அவன். எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு அதை ஒன்றா ஆரம்பிக்கிறாங்க. விருந்துக்கு வரணும், நீங்களும் ஆமானும் விருந்துக்கு வரணும். யார் திட்டம் போட்ட? சாத்தாங்குட்டியாகிய ஆமானை கூட்டிகிட்டு நீங்கள் வரணும்னு. அதை அவனை அழிக்கும்படியாய் தேவன் எஸ்தர் ராஜாத்திக்குள்ளே வைத்திருக்கிற திட்டத்தில் அவனை அழிக்கும்படியாய் அந்த அழைக்கிற விருந்து அது அழைக்கிற விருந்து. ராஜாவல்ல, அவனுக்கு ஏக குஷியில் இருக்கிறான். ராணி என்னதான் கூப்பிட்டாங்கன்னு. அடுத்த 12வது ஒரு விருந்துக்கு மறுபடியும் வரணும்னு கூப்பிட்டுருக்குறாங்க. மறுபடியும் ராணி என்ன 2வது விருந்துக்கு என்னதான் வர கூப்பிட்டுருக்காங்க. அந்த விருந்துக்கு அப்புறம் அவன் திரும்பி வருவதே இல்லை என்பது அவனுக்கு தெரியாது. திட்டம் போட்டு அவனை செய்ய வச்ச சாத்தானுக்கு தெரியும், திரும்பி வரமாட்டான். நான் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கேட்டானே, அவனுக்கு இறக்கம் பாராட்டலாமே, அவனை தப்பு விட்டுறலாமே நினச்சானா? இல்லவே இல்லை. அடுத்த வரப்போது அதுக்கு முந்தின இதில் பேசுகிறாங்க. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவன் மனைவி, ஆமானுடைய மனைவி, அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் மொர்தெக்காயை இந்த சந்தர்ப்பத்தில் தான் கொன்னுறணும். 50 முழம் உயரம் உள்ள தூக்க மரத்தில் அவனை தொங்க போடணும். இது திட்டம். எது? அவங்களுடைய யோசனை, அவங்களுடைய ஆலோசனை, அவங்களுடைய திட்டம். தூக்க மரமும் ரெடி. ரொம்ப குயிக்காக நடக்கும் போல இருக்கு, வேகமாக நடந்திருக்கு தூக்க மரம். அந்த மரத்தை ரெடி செய்து விட்டார்கள். இது எல்லாம் ஆக்கப்பட்டிருக்க விடிந்தால் அடுத்த நாள் விருந்துக்கு இவன் போகணும். அது முந்தின நாள் இரவு ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜாவுக்கு என்ன வரல? நமக்கு இப்போ நினைச்சா தூக்கம் வருது, நினைக்கலனாலும் தூக்கம் வருது, விரும்பினாலும் தூக்கம் வருது, விரும்பாட்டிலும் தூக்கம் வருது, தூங்கக்கூடாதுன்ற இடத்துலையும் தூக்கம் நல்லா வருது. தேவன் கொடாத இடத்துல இருந்து தேவன் கொடாத செய்தி வந்தா தூக்கமே வராது. தேவன் கொடுத்த இடத்துல இருந்து தேவன் கொடுக்கிற செய்தி வர இடத்துல தூக்கம் வருது. தேவன் கொடுக்காத இடத்துல, கொடுக்காத மனிதரிடத்துல கொடுக்காத செய்தியை கொடுக்கும்போது தூக்கம் வரல. வித்தியாசம் ரெண்டுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்குது. அதுல கவனம் இருக்குது, தேவன் ஆயத்தப்படுத்தினதுல கவனம் இல்லை. தேவன் கொடாததுல ஈர்ப்பு இருக்கு, தேவன் கொடுத்ததுல ஈர்ப்பு இல்லை. தேவன் கொடாததுல பிடிப்பு இருக்கு, தேவன் கொடுக்கறதுல பிடிப்பில்லை. சர்வ வல்லமுள்ள தேவனே. அப்போ பாருங்க, தூக்கம் வர்ற ராஜாவுக்கு தூக்கமே வரல. அவருக்கு புரியல, என்னடா இது இவ்வளோ பெக்கு போட்டு கூட தூக்கம் வரலையே. பெக்குன்னா என்னன்னு தெரியுமோ தெரியாதா? பெக்கு சரி, தெரியலன்னா நல்லது. தூக்கம் வரல அவருக்கு. எவ்வளோ பண்ணியும் ராத்திரி தூங்குறதுக்கு வேண்டியது பண்ணியும் அவருக்கு என்ன வரல? தூக்கம் வராமல் செய்தவர், தேவனுடைய திட்டத்தில் தூக்கம் வராமல் செய்தவர் கர்த்தர்.
அவன் தூங்குவதற்கு மதிமயங்கி தூங்குவதற்கு அவனை மதிமயங்கும்படியான மயக்கிற காரியம். எதுவுமே குடிக்காம தூங்குறவங்களுக்கும் குடிச்சு தூங்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, அடிச்சிருக்குது. அதில் ஆல்கஹால் இருக்கு, இதில் ஆல்கஹால் இல்லை, அவ்வளோதான். ஆல்கஹால் இல்லை. அப்போ அவன் அப்போ அவன் மதிமயங்கி தூங்குற அந்த காரியத்தை தூங்காதபடி பிடிச்சு வச்சது யாரு? கர்த்தர் பிடிச்சு வச்சு, சரி இன்னைக்காவது புக் எடுத்துட்டு வாங்க, புக் எடுத்துட்டு ராஜாங்கத்தின் புக் எடுத்துட்டு வாங்க, எடுத்து வந்து வாசிங்க, அதை உட்காந்து உட்காந்து கேட்குறேன், தூக்கமே வரமாட்டேங்குது. அதை கேட்கும்படி செய்ததும் கர்த்தர், கேட்கும்படி செய்ததும் கர்த்தர். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன் திட்டத்தின்படி. அப்போ அவங்க வாசிக்கிற இடத்துல எது வருதுன்னா, மொர்தெக்காய் ராஜாவுக்கு நன்மை செய்தது எழுதப்பட்டிருக்குது. அதில் ராஜாவுக்கு யார் செய்திருக்கிறார் நன்மை? மொர்தெக்காய், எஸ்தருடைய சித்தப்பா, செய்த தகப்பன் செய்திருக்கிற நன்மை. என்ன நன்மைன்னா, ராஜாவை கொன்னு போற்றணும்னு 2 பேர் அரண்மனையில் எலும்புனவங்களை பிடிச்சு கொடுத்துட்டார். பிடிச்சு கொடுத்து ராஜா உயிரை காப்பாத்திருக்கார். ஆனா ராஜா மொர்தெக்காய்க்கு எதுவுமே செய்யல. கைமாறுன்னா புரியுதா? அவங்களுக்கு என்ன நன்மை செய்யணும், அவங்கள கனப்படுத்தணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு வெகுமானம் கொடுக்கணும், எதுவுமே செய்யலை. அப்போ அதில் எழுதப்பட்டிருக்கு அவனுக்கு எதுவுமே செய்யலைன்னு. உடனே அவருக்கு மொர்தெக்காய்க்கு உடனே என்ன பண்ணி ஆகணும்? நன்மை செய்தே ஆகணும், கனப்படுத்தி ஆகணும், செய்தாகணும் என்கிற முடிவுக்கு வரார். அதை யார் வச்சது? கர்த்தர். இன்னொரு நாள் செய்யலான்ற எண்ணம் வராதபடி உடனடியாக அதை செய்யறதுக்கு, உடனே அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த தீவிரத்தை கொடுத்தது கர்த்தர். கர்த்தருடைய திட்டம் உறுதி வாய்ந்தது, நிலையானது, என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அவர் நிலைத்திருக்கிறவர், அவருடைய திட்டமிடுதலும் நிலைத்திருக்கக்கூடியது. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், அவருடைய திட்டமும் என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய திட்டத்தில் வைத்திருக்கிறவர்களையும் அவர் வரும் பரியந்தமும் வைத்திருப்பார். அவர் வரும் பரியந்தமும் வைத்திருப்பார். அதுதான் உன்னதமானவருடைய திட்டமும் வழிநடத்தலும். அப்போ இங்க ராஜா அவனிடம் கேட்கிறார், அங்க யார் அங்க உள்ள அங்க வந்திருக்குது, யாரு அங்க ஒருத்தன் அப்படின்னு கேட்கிறார். ஆமான் வந்திருக்கிறான். சாத்தானுடைய திட்டத்துல என்ன, சர்பத்தினுடைய திட்டத்துல என்ன, ஆமானை கொண்டு செய்யற காரியம். இந்த நைட், எந்த நைட்? ராஜாவுக்கு தூக்கம் வராத இந்த நைட் ராஜா நல்லா குடிச்சிட்டு மயங்கி இருப்பாரு. இந்த சூழ்நிலையில ராஜா கிட்ட போய் மொர்தெக்காயை தூக்குல போட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டார்னா ஒரு வாய்மொழியில வாங்கிட்டு ஒரு முத்திரையை வாங்கிட்டேன்னா எதுல போட்டுடலாம்? தூக்க மரத்தில் போட்டுடலாம். பூமியில என்னைக்கும் அவருடைய சித்தத்தின்படி அவர் திட்டத்தில் நடக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு தூக்க மரம் கொண்டு தான் வரான் சாத்தான். ஆனா அந்த தூக்க மரத்தில் அவனுங்களை தொங்க விடுறதே கர்த்தர் தான். அந்த தூக்கத்தில் தொங்க விடுறதே கர்த்தர் தான். யார் தான்? கர்த்தர் தான். அப்போ ராஜா கிட்ட இந்த நேரத்துக்கு போகணும். அவன் என்ன நினைக்கிறான்? இந்த நேரம் நல்ல நேரம்னு நினைக்கிறான், இந்த ராத்திரி நல்ல நேரம்னு நினைக்கிறான். அது அவனுக்கு மகா கெட்ட நேரம். சாத்தான் சொன்னானா, அவன் திட்டத்தில் இருந்த சாத்தான் சொன்னானா, இந்த நேரத்தில் நீ என்ன செய்யாத, போவாத, இந்த நேரத்தில் என்ன செய்யாத, போவாதேன்னு சொல்லலை. சாத்தான் கண்ணும் பார்க்க தானே செய்து, சொல்லவே இல்லை. அவன் சாத்தானை தானே ஆராதிக்கிறான். ஆமாம், சாத்தான் சொல்கிறது தானே அவன் கேட்குறான். சாத்தான் குட்டி தானே அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான். ஆனால் என் பேச்சை கேட்குறானே, நான் சொல்கிறபடியெல்லாம் நடக்கிறானே, என் விருப்பத்தின்படியெல்லாம், என் கொடூர விருப்பத்தின்படியெல்லாம் நடக்கிறானே, என் கொலபாதகத்துக்கு அத்தனைக்கும் உடன்படுறானே, இவனை காப்பாற்றி விட்டுறலாம் நினைக்கிறானா? ஏன்? அவங்கிட்ட இரக்கமே கிடையாது. சாத்தானிடத்தில் கொஞ்சம் கூட என்ன கிடையாது? இரக்கமே கிடையாது. அவனுக்கு விற்று போட்டவர்களிட்டையும் இரக்கமே கிடையாது. அப்போ
நல்ல வேலை ஆமான்னு இருந்திருக்கான், வா இங்கே வான்னு. அவனுக்கு இன்னும் குஷியாகி போச்சு. ராஜா உற்சாகமாக இருக்கிறார், ராஜா உற்சாகமாக இருக்கிறாருன்னு. அப்போது ஒன்று சொல்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு. எடுத்ததுமே கேட்டிருக்கலாம் ஆமான் இடத்துல, ஆமான் இந்த மாதிரி நம்ம அரண்மனை வாசலின் முற்றத்தில் இருக்கிறானே மொர்தெகாய், அவனுக்கு ஒரு நன்மை செய்யணும், அவனுக்கு ஒரு வெகுமானம் கொடுக்கணும், அவனை கனப்படுத்தணும், அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா இப்படி சொல்லியிருக்க மாட்டான். வருஷப்படுத்தி என்னென்னு ஒரு வருஷ லிஸ்ட் வச்சிருக்கிறானே என்னென்னலாம் பண்ணணும்னு, அது சொல்லியிருக்கவே மாட்டான். அதை யார் அறிஞ்சு அப்படி பேச வச்சாரு ராஜாவை? ராஜாவுடைய மூளையில, நாவில, வாயில, அவன் எண்ணத்துல கர்த்தர் இருந்து முத வார்த்தை கேட்க, ராஜா கணம்பன். ராஜா அந்த மனுஷன் யாருன்னு அவனையும் கேட்க விடல. அவனும் கேட்டிருக்கலாம், ராஜா அது யார் ராஜான்னு, அது சொல்லுங்க, அது யாரு, யாருக்கு செய்யணும் அப்படின்னு அவன் கேட்டிருக்கலாம். அங்கேயும் அவன் மண்டையை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. யார் மண்டைய? சாத்தாங்குட்டியாகிய ஆமா மண்டையை பிடிச்சி வச்சுக்கிட்டார், தலையை பிடிச்சி வச்சுக்கிட்டார். அவன் உள்ளத்தில் இன்னொன்று செஞ்சார், அவனை நினைக்கும்படி செய்தார். என்னன்னா, என்ன தவிர ராஜா யாரை கனம் பண்ண போறாரு? எடுத்து விடுவோம், இப்படி கனம் பண்ணணும்னு. என்ன விடுவோம்? எடுத்து விடுவோம், ராஜாவுக்கு எடுத்து விடுவோம், என்னென்ன விதத்தில் கனம் பண்ணணும்லாம் சொல்லுவோம் இஷ்டத்துக்கும் என்ன சொல்லி அப்படின்னு எடுத்து விடுறான். ஆனால் அது யாருக்கு போகுது? மொர்தெகாய்க்கு போகுது அந்த கணம். யாருக்கு போகுது அந்த உன்னத கணம்? மொர்தெகாய்க்கு போகுது. அதை அறியாததுனால தான் அவன் சொல்றான், 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். எஸ்தர் வாசி 6ஆம் வசனத்திலிருந்து. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, என்ன தவிர யார் பெரிய ஆள் இருக்கிற? ராஜாவுக்கு அடுத்த ஆளே நான் தான், ராஜா ராணிக்கு அடுத்த ஆளே நான் தான், என்ன தவிர வேற யாரையும் பண்ண மாட்டார்னு மனசுல நினைக்கிறான். இவன் மனசுல நினைக்கிறது ராஜாவுக்கு தெரியுமா? ராஜாவுக்கு தெரியாது. இப்ப 7ஆம் வசனத்தை சொல்றார், ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரம். எங்க கை வைக்கிறான் பாருங்க, யாருடைய வஸ்திரம்? ராஜா ட்ரெஸ். யாருடைய ட்ரெஸ்? எடுத்து விடுறேன் இரு. இப்ப ராஜா எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்றானா இல்லையா பாருங்க, எடுத்து விடுறேன். யார் ட்ரெஸ் வேணும்? ராஜாவுடைய ட்ரெஸ். என்னென்னலாம் ராஜாவுடையதெல்லாம் கேட்கறான் பாருங்க. ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும். ராஜாவுடைய வஸ்திரம், ராஜாவுடைய குதிரை அவர் சிரசிலே தரிக்கப்படும். அவர் சிரசில வச்சிருக்கிறது தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அது சொல்லிட்டாரு. இப்போ ராஜா பதில் சொல்லணும். இப்படி சொல்லிட்டாரு, ஆமான்னு சொல்லிட்டாரு. தனக்கு செய்ய போறத இஷ்டத்துக்கும் சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. கனம் பண்ற விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே 10ஆம் வசனத்துல ராஜா ஆமானை நோக்கி, அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ராஜா சொல்றாரு, சீக்கிரமாய் நீ சொன்னபடி. என்ன சொன்னபடி? நீ சொன்னபடி. சீக்கிரமாய் நீ சொன்னபடி ராஜாவுடைய வஸ்திரம், ராஜாவுடைய குதிரை, ராஜாவுடைய ராஜமுடி, ராஜாவுக்கு உரிய பிரதானியை கூட்டிகிட்டு போய் ராஜாவுடைய குதிரையில் ஏறி உட்கார வச்சு, யாருக்கு போய் செய்யி?
அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற மொர்தேக்காய்க்கு செய். இதை எதிர்பார்க்கவே இல்லை. மழை பெய்யறதுக்கான மேகமும் இல்லை, மந்தாரமும் இல்லை, காரிருளும் இல்லை. ஆனால் இடி வந்து விழுந்துருச்சு. மேகமும் இல்லை, மந்தாரமும் இல்லை, காரிருளும் இல்லை, மழையும் பெய்யல. அதுக்கான அறிகுறியே இல்லை. ஆனால் இடி விழுந்துருச்சு. யார் மேல? சாத்தான் குட்டியாகிய ஆமா மேல. அதுபோல சாத்தானுடைய திட்டத்துக்கு செவிசாய்த்து அதன் வழியில நடக்கிற ஆமாம் குட்டிங்களுக்கெல்லாம் இடி இப்படிதான் வரும். ஒரு ஆமேன் இல்லையா? தேவ திட்டத்தில் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள கூடாதபடி செய்கிற ஆமானுடைய குட்டிகளுக்கு இதுதான் சம்பவிக்கும். மழையே இல்லை, மழைக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, அதுக்கான ஒரு காற்று கூட வீசல, எதுவுமே இல்லை. ஆனா இடி விழுந்துருச்சு, இடி வந்துருச்சு, இடி வந்து விழுந்துருச்சு, தலை மேல இடி வந்து விழுந்துருச்சு. எதையெல்லாம் கிடைக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ, எதையெல்லாம் எவர்களுக்கு சம்பவிக்க வேண்டும் என்று தேவ திட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு சம்பவிக்க வேண்டும் என்று அநேக வருஷங்களாய் நடத்தினார்களோ, தீர்மானித்தார்களோ, நிறைவேற்ற பிரயத்தனம் பண்ணினார்களோ, அவர்கள் மேல அவர்கள் நினையாத நேரத்தில் இப்படி ஒரு இடி வரும். அந்த இடி வந்து விழுந்தது அவன் மேல. மொர்தேக்காயை கூட்டு போய் பண்ண வேண்டியது பண்ணிட்டு மனைவி கிட்ட வந்து சொன்ன உடனே, நீ அவ்வளவுதான்றாங்க அவங்க எல்லாரும். இனிமேல் நீ அவ்வளவுதான், இனிமேல் நீ அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார்கள். இனிமேல் நீ அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார்கள். சாத்தானுடைய திட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆரம்ப காரியங்கள் எல்லாம் மிக தீவிரமாக மிக விரைவாக நடப்பது போல, காரியம் சித்திக்கிறது போல காணப்படும். ஆனால் அது அவர்களையும் அவர்களோடு இருக்கிற யாவரையும் அது எங்கே கொண்டு போகுது? அழிவின் குழிக்குத்தான் அவர்களை கொண்டு போகுது. தேவ பிள்ளைகளுக்காக நியமிக்கப்பட்டது என்று நினைத்து நியமிக்கப்படாததை அவர்கள் எடுத்துக்கொண்டு தங்களுக்கே அதை நியமித்து தங்களுக்கே அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். இதுதான் சாத்தான் திட்டத்தில் நடக்கும். தேவனுடைய திட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு தேவனுடைய உயர்ந்த நோக்கங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், அது யாரா இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அது நிறைவேறி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். பலத்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாய் செய்து நம் அனைவரையும் விடுவிப்பார், நன்மை செய்வார். சொன்னது கொஞ்சம், அவர் செய்தது அதிகம் என்று மெய்ப்பிப்பார். நாம் கேட்டது கொஞ்சம், நாம் பெற்றுக்கொண்டது அநேகம் என்று மெய்ப்பிப்பார். ஒவ்வொருடைய ஜெபமும் வேண்டுதலும் அங்கலாய்ப்பும் கண்ணீரும் உபவாசமும் அவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி கேட்ட மன்னிப்பும் விண்ணப்பமும் ஜெபமும் உண்மையாய் இருக்குமானால் அவராலே அவருடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவது நிச்சயம். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவரே நேர்த்தியாய் நடப்பிக்கும்படியான கிருபையை கொடுத்தீர். மிகுந்த பலவீனத்திலும் சோர்விலும் களைப்பிலும் மன சோர்விலும் மன கிளேசிலும் பயத்திலும் கலக்கத்திலும் நடுக்கத்திலும் ஒன்றுமில்லை என்கிற எல்லாம் சூன்யமாய் இருக்கிறதே என்கிற நிலையிலும் நடுக்கத்திலும் கர்த்தர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏலூயா நீரே எல்லாவற்றிலும் பலப்படுத்தி நிலை நிற்க செய்து உம்முடைய சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த நாளின் ஆண்டவரே ஊழியம் நிறைவேறும்படி, இந்த நாளுக்குரியது நிறைவேறும்படியான கிருபையும் பாக்கியத்தையும் மருளை செய்து இந்த ஆராதனை வேளை முழுவதும் உடைய பிள்ளைகளாய் எங்கள் அத்தனை பேருக்கும் நீர் நன்மை செய்து ஆசீர்வித்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் சொன்ன வார்த்தையின்படி எல்லாம் சொன்ன நன்மையான வார்த்தையின்படி உமது திட்டத்தின் படியிலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு யாவையும் செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஒருவரையும் கைவிடாதபடி அத்தனை பேரையும் தப்புவித்து காப்பாற்றி நன்மை செய்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. மிகுந்த சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் காண கிருபை செய்வீராக.
எந்த விதத்திலும் எந்த சாத்தானுடைய திட்டத்திலே ஒருவரும் பங்கு பெற்றாதபடி உம்முடையவர்கள் என்று இருக்கிறவர்கள் எந்த சாத்தானுடைய கண்ணிலும் வலையிலும் வஞ்சகத்திலும் ஆண்டவரே பொல்லாப்பிலும் அகப்படாதபடி தப்புவித்து வழிநடத்தி காத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். உமது கரத்திலே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.